வணக்கம். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் முகமது ஹபீபுல்லா, சித்தா வர்மகலை வைத்தியர். இப்போ திருப்பியும் மீண்டும் அதே கோவேலையோட சந்திக்கிறதுல மகிழ்ச்சியாக இருக்குது. மீண்டும் இதே கோவேலையை பற்றி பார்ப்போம். இந்த கோவேலையோட மருந்து தன்மையை சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போ நீரிழப்பு இருக்குது, நீர் அடைச்சிக்கிட்டு போக மாட்டேங்குது, உடம்புல சூடு அதிகமாகிருச்சு, கண் எரிச்சலாக இருக்குது, இருமல் இருக்குது, சொறி இருக்குது, சொறி சிரங்கு இந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி இருக்கிறதுக்கு ஒரு கைப்பிடி இலை இந்த கோவேலை எடுங்க. ஒரு கைப்பிடி, அதாவது ஒரு கையில் பிடிக்கிற அளவுக்கு ஒரு கைப்பிடி அளவு எடுத்து இதை 200 மில்லி நீரில் போட்டு அப்படியே காய்ச்சி ஒரு 50 மில்லியாக வற்ற விடுங்க. வற்ற விட்டு எடுத்து காலை மாலை 2 வேளை குடிங்க. சரியா? 2 வேளை குடிச்சிங்கனாக்க, 2 வேளை மட்டும் சரியாக குடிச்சிட்டிங்கனாக்க சொறி, சிரங்கு, அரிப்பு, அதை இல்லாமல் நீரடைப்பு, உடல் சூடு, கண் எரிச்சல், இது எல்லாமே உடம்பு சூட்டை குறைக்கக்கூடிய தன்மை இந்த கோவேலைக்கு உண்டு. ஆனால் அதனால் கண் எரிச்சல்லேருந்து, நீரடைப்புலேருந்து, சொறி, சிரங்கு, இருமல், இது எல்லாத்தையுமே போக்கக்கூடிய தன்மை இந்த சூட்டினால் ஏற்படக்கூடிய அத்தனை பிரச்சனையும் இந்த கோவேலை தீர்க்கும். அதனால் அனைவரும் இது, ஏன்னா கிட்டைக்கு கிடைக்கிறதுனால இந்த கோவேலையோட தன்மை அதிகமாக இருக்குது. சிம்பிளாக நீங்களே பறித்து நீங்களே செஞ்சுக்கலாம். அதனால் இவ்வளோ தூரம் மருத்துவ குணம் சொல்லித்தரோம். எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னா, டவுட் இருந்துச்சுன்னா கேள்வி கேட்டுக்கோங்க. என் நம்பர் 63 74 53 75 36. நன்றி.